அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம சேனல்ல வாஸ்து குறித்தும் கட்டுமானம் குறித்தும் நிறைய விஷயங்களை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டே வரோம். இதுல நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு தலைப்பு பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. ஒரு வீடு கட்டும் போது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய பகுதி. இதை வச்சு தான் அந்த பில்டிங்கோட லைஃபே இருக்கு அப்படின்னு வைங்களேன். அந்த மாதிரி தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுல ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் சப்ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு பிரிச்சிருவோம். பூமி மட்டத்துக்கு கீழே உள்ளது பூராமே சப்ஸ்ட்ரக்சர். இந்த சப்ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வருது. இவங்க ஒரு வீடு கட்டுவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா 3x3 3 அடிக்கு 3 அடி குழி தோண்டி அதில் பில்லர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சின்ன பக்கத்துலேயே ஒருத்தர் கட்டுவார், அவர் பார்த்தீங்கன்னா 4க்கு 4 தோண்டி பில்லர் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அங்கிட்டு ஒருத்தர் கட்டுவார், அவர் 6 தோண்டுவார், 8 தோண்டுவார். இது ஏன் இந்த மாதிரி தோன்றாங்க? டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு 4 ஃபீட்லேயே நிப்பாட்டிக்குவார் போதும், ஒருத்தர் 6 ஃபீட் போவார், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் 14 ஃபீட் வரைக்கும் போயிட்டு இருப்பாங்க. இது எதனால இந்த மாதிரி பண்றாங்க? இதுல எந்த இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கணும். ஓகே, முதல்ல ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி ஒரு இன்ஜினியர்ஸ் டிசைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு இடத்துல சாயில் கண்டிஷன், சாயில் பார்த்தீங்கன்னா சாயில் நிறைய டைப் ஆஃப் சாயில்ஸ் இருக்கு. அந்த சாயிலோட பேரிங் கெப்பாசிட்டி, அதாவது பளு தாங்கும் திறன், சேஃப் பியரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன். அது ப்ளஸ் நீங்கள் பில்டிங்கில் எத்தனை ஃப்ளோர் பண்ண போகிறீங்க, பில்டிங்கோட லோடு, இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபவுண்டேஷன் டிசைன் எல்லாமே வரும். Bhima Homes and Properties. 30 plus years of experience in the construction industry. More than 750 plus clients, 700 plus satisfied customers. You can choose us as your construction partner. Call 9500911113. Bhima Homes and Properties. An ISO certified construction company. Team of architects, engineers, consultants and builders. ஓகே, இந்த செல்ஃப் பியரிங் கெப்பாசிட்டி இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா சாயில் டெஸ்ட் எடுப்போம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சாயில் டெஸ்ட் அவங்க ஒரு ஃபைலிங் பண்ணி அதிலேருந்து சாயிலோட சாம்பிள்ஸ் எடுத்து அதை லேபில் அனலைஸ் பண்ணி அதோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி என்னது, அதில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் ரீட் பண்ணி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுதான் சாயில் மெக்கானிக்ஸ். அதில் நம்ம நார்மலாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் இதை சாயில் டெஸ்டிங் பண்ணி நமக்கு அதில் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில், அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பில்டிங்ஸ் பண்ண போகிறோம், எத்தனை ஃப்ளோர் பண்ண போகிறோம், அதுக்கு மேலே ஒரு சேஃபர் சைடு ஒரு லோடு வச்சு நார்மலாக அதை டிசைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு G+2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபுட்டிங் சைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4x4 அப்படின்னு வைங்களேன், ஒரு 4க்கு 4 இருக்கு அப்படின்னு. இன்கேஸ் அந்த சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி அந்த இடத்துல லூஸ் சாயிலாக இருந்துச்சுன்னா டெப்த் அதிகமாக போகும். நல்ல ஹார்ட் சாயிலாக இருந்துச்சுன்னா டெப்த்து கொஞ்சம் கம்மியாக போகும். இல்லை சாயிலோட லேயர் மாறுற வரைக்கும் டெப்த்து கொண்டு போகணும். இந்த மாதிரி 3-4 டைப், இல்லை ஏதாவது ஒரு டைப், எந்த இது அந்த இடத்துக்கு ஃபீஸிபிளாக இருக்கோ அதை தான் இன்ஜினியர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அப்படி. செகண்ட், மேட். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங்க்கு கீழே ஒரு மேட். அந்த மேட்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக 6 இன்ச்சஸ் இருக்குது, 9 இன்ச்சஸ் இருக்குது. சிலர் டபுள் மேட் போட்டு அதுலேயே கிட்டத்தட்ட 1 ஃபீட் வரைக்கும் மாஸ் காங்கிரீட் விழுகிற மாதிரிலாம் போடுவாங்க. இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் லோட். நீங்கள் என்ன லோடு அதில் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மேட் எல்லாமே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டிசைன் பண்ணி கொடுப்பாரு. இது போக சில இடத்துல டெப்த் போகாது, லூஸ் சாயிலாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல அதுக்கு கீழே பைலிங் வேறு பண்ணுவாங்க. பைலிங் பண்ணி வச்சு சில இது அந்த இடத்த ஹார்ட் சாயிலாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நிறைய வேலை. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த காலம் ஃபுட்டிங் சைஸ் நமக்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சஜஸ்ட் பண்றாங்க. அதே போல அந்த இடத்துல டெப்த் அதிகமாக போக முடியாத இடத்துல சில இடங்கள்ல அவங்க பெடஸ்ட்ரல் டிசைன் கொடுப்பாங்க. பெடஸ்ட்ரல் டிசைன்னா உங்களுக்கு கீழே ஒரு மேட் இருக்கும், அதுக்கு மேலே திருப்பி ஒரு காலம் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே தான் காலம் ரைஸ் ஆகும். அதுதான் பெடஸ்ட்ரல் டிசைன். அது எல்லாமே நான் உங்களுக்கு சைடில் படத்தில் நான் போட்டு காட்டுறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி
இது எல்லாமே இதோட சைஸு என்ன ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணணும் இது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ஆக்சுவல் சாயில் மெக்கானிக்ஸில் பேஸ் பண்ணி டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் மாஸ்டர்ஸ் அது எக்ஸ்பர்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதில் எக்ஸ்பர்ட், அவங்க வந்து அதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இன்ஜினியரிங் தெரியாது, எதை பற்றி கவலையும் இருக்காது. இஷ்டத்துக்கு ஒரு 4 அடி 5 அடி தோண்டுவாங்க, தோண்டிட்டு அதில் ஒரு 3x3 ஒரு மேட்டை போடுவாங்க. மேட்டோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சஸ்க்கு தான் கான்கிரீட் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா போட்டு இப்படி கும்மலாக போட்டுப்பாங்க, ஒரு ட்ரபீசியம் ஷேப்பில் போட்டுட்டு கோப்பிங் காங்கிரீட், அதுக்கு பேர் டேப்பர் காங்கிரீட்னு போட்டு வச்சுருப்பாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக அதில் லோடு இல்லை அப்படின்னா இதில் பெருசாக ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே நேரத்தில் இவங்க அடுத்தடுத்து லோடு அதில் ஏற்றிக்கிட்டே போனாங்கன்னா உங்களோட மெயினாக அந்த ஃபுட்டிங் மேட் தான் வந்து அந்த பில்டிங்கோட பேரிங் எல்லாத்தையுமே வந்து அந்த மேட் எவ்வளோ சைஸ் அகலமாக இருக்கோ அவ்வளோக்குள்ள லோடு எடுக்கும். அந்த மேட்டோட திக்னஸ் அதாவது 6 இன்ச்சஸ் இருக்கும், 9 இன்ச்சஸ் இருக்கும், 12 இன்ச்சஸ் இருக்கும், கம்ப்ளீட் மாஸ் காங்கிரீட் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அந்த டெப்த்து ப்ளஸ் லோடை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் டிசைன் பண்ணுறாங்க. அந்த தகுந்த மாதிரி அதை எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கும் போது அந்த டெப்த்து என்ன வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த டெப்த்துக்கு நம்ம காங்கிரீட் கண்டிப்பாக அங்கே கொடுத்துருக்கணும். செகண்ட் வந்து அந்த எட்ஜிலெல்லாம் ராடை வந்து மேலே பெண்ட் பண்ணி விடுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு அந்த மாதிரி மேலே நம்ம காங்கிரீட் திக்னஸ் எவ்வளோ போட போகிறோம், ஒரு 6 இன்ச்சு போட போகிறோம்னா ஒரு 3 இன்ச்சு ராடை மேலே போய் ஹூக் வைக்கும். அந்த ஹூக்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்துக்கு தான். ஒரு டெக்னிக்கல் பர்சன் எந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் அவங்க பண்ணுறதுல அதோட ஸ்ட்ரென்த்து எனார்மஸாக டெவலப் ஆகும். இது நான் டெக்னிக்கல் பண்ணுறவங்க அவங்களுக்கு இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு அவங்க பண்ண தெரியாது. ஒரு ப்ராப்பர் கவர் கூட கொடுக்காத சைட்டு நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். கவரே இருக்காது, சும்மா தூக்கி போட்டுட்டு அப்படியே போட்டுட்டு போவாங்க காங்கிரீட். எதுக்காக ஒரு கவர் கொடுக்குறோம், ராடு எந்த இடத்துல ஒரு காங்கிரீட்டில் பிளேஸ் ஆகிருக்கணும், எல்லாமே இருக்குது, எல்லாமே இன்ஜினியரிங். அது ப்ராப்பராக அந்த இடத்துல ராடு இருக்கும்போது தான் ஸ்ட்ரென்த்து. அது இல்லாமல் தரையில் கிடந்துச்சுன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீம்னு வைங்க, ஒரு பீமில் எட்ஜில் ராடு எப்படி இருக்கணும், சென்ட்ரலில் ராடு எப்படி இருக்கணும், எந்த இடத்துல லோடு, எந்த இடத்துல வந்து டென்ஷன் லோடு வரும், எந்த இடத்துல கம்ப்ரஷன் லோடு வரும், இது எல்லாமே வந்து இன்ஜினியர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல ராடு டிசைன் பண்ணுவாங்க. பெரும்பாலும் நான் டெக்னிக்கல் என்ன பண்ணுவாங்க, ஈக்குவலி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மொத்தத்தில் கீழே 2 ராடு மேலே 2 ராடு, இல்லை கீழே 3 ராடு மேலே 3 ராடு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது ஓரளவுக்கு சேஃப்டி. ஆனால் இதில் பெருசாக எந்த இடத்துல எப்படி ராடு டிசைன் இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். இதனால வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் குவான்டிட்டி குறையும், அதே நேரத்தில் ப்ராப்பர் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதை விட்டுட்டு எந்த இடத்துல நமக்கு ராடு அதிகமாக தேவையோ அங்கே ராடு போடாமல் எந்த இடத்துல ராடு தேவையில்லையோ அங்கே போய் ராடு போடுறது வேஸ்ட். சிலர் அதிகமாக ராடு போட்டால் ஸ்ட்ரென்த்து நினைப்பாங்க, அதுவும் வேஸ்ட். கரெக்டாக ஆப்டிமம் லெவல் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். காங்கிரீட் திக்னஸ் என்ன திக்னஸ் கொடுக்கணுமோ அது கொடுக்கணும், ப்ராப்பர் கவர் கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பில்டிங்கோட லைஃப் நல்லா இருக்கும். அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக கரோஷன் ஆகாமல் இருக்கும். அந்த கவர்லாம் இருக்கிறனால உங்களுக்கு எல்லாமே ப்ரொடெக்ட் ஆகும். இது எதையுமே கணக்கு பார்க்காம இது எதையுமே கன்சிடர் பண்ணாமல் இஷ்டத்துக்கு நிறைய இடத்துல வந்து பண்ணுறாங்க. இந்த வீடியோ எதுக்காக நான் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு கிளைண்ட் வந்து என்னோட சைட்டில் வந்து ஃபுட்டிங் போடுறது சின்னதாக இருக்குது, 3x3 போடுறாங்க, பக்கத்தில் வந்து பெருசாக இருக்குது, இது கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் சொன்னது இதுதான், நீங்கள் எங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்காம உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை கூட்டிக்கிட்டு போய் நீங்கள் உங்கள் சைட்டை காமிச்சு இது சரியானு கேளுங்க. அவங்க கரெக்டாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட இருந்து கேதர் பண்ணிட்டு அது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து ஒரு ஃபோனில் இந்த மாதிரி 3x3 போடுறோம் சரியாக வருமா, 4x4 போடுறோம் சரியாக வருமானு இது சொல்லவே முடியாது. நீங்கள் முதல்ல என்ன டைப் ஆஃப் பில்டிங் பண்ணுறீங்க, எத்தனை ஃப்ளோர் பண்ண போகிறீங்க, சப்போர்ட் காலம் டு காலம் நடுவில் என்ன ஸ்பேன் இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் வந்து அந்த லோடு எல்லாமே மாறும். அந்த பீம் சைஸு காலம் சைஸ் எல்லாமே மாறும். அதை விட்டுட்டு பக்கத்தில் உள்ளவர் வந்து பெருசாக போட்டிருக்காரு, நான் சின்னதாக போட்டிருக்கேன் சரியாக வருமா, இல்லை பக்கத்தில் உள்ளவர் சின்னதாக போட்டிருக்காரு என் வீட்டில் மட்டும் பெருசாக போடுறாரு, இன்ஜினியர் ஒரு வேளை செலவு அதிகமாக இழுத்து விட்றாரான்னு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது தவறு. ஒவ்வொரு பில்டிங்க்கும் தகுந்த மாதிரி தான் டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் உங்களோட காலம், பீம், ஃபுட்டிங்கு, மேட்டு எல்லாத்தோட சைஸுமே இருக்கும். ஸ்பேசிங் என்ன திக்னஸ் ராடு அது என்ன ஸ்பேசிங்கில் கொடுக்கணும் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, இதனால உங்களுக்கு இந்த மாதிரியான டவுட்ஸ் வந்துச்சுன்னா
பக்கத்தில் உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் யார் இருக்காங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கள சைட்டுக்கே கூட்டிகிட்டு போய் சைட்டில் காமிச்சிட்டு அவங்களோட ஒப்பீனியனை கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு நீங்களா ஒரு முடிவு பண்ணிடாதீங்க. பக்கத்தில் உள்ளவர் என்ன செய்கிறாரோ அதை பார்த்து நான் செஞ்சேன், எதிர்த்தாப்புல ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லினா பண்ணிடாதீங்க. இது எப்படின்னா ஒரு செல்ஃப் மெடிசன் சொல்லுவாங்க பாருங்க, டாக்டர் எழுதி கொடுக்குறாரு அதே மெடிசனை நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இது வந்து ஒரு செல்ஃபாக நம்மளா டிசைன் பண்ணுறது கூடவே கூடாது. டெக்னிக்கல் பர்சன், ஒரு ஸ்ட்ரக்சரல் எம்இ ஸ்ட்ரக்சர்ஸ் படித்தவர் தான் வந்து ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்லா இருக்கும். நாங்கள் 30 வருஷத்துக்கு மேலே இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எந்த பில்டிங்கையும் டிசைன் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட தான் நாங்கள் இந்த வரைக்கும் டிசைன்ஸ் எல்லாமே வாங்குறோம். எங்களுக்கு வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்ன சைஸ் பீமு எப்படி இருக்கணும், எத்தனை ராடு போடணும் எல்லாமே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுத்துட்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் பில்டிங்கோட டிசைன்ஸ் பண்ணுறோம். ஏன் நம்மளுக்கு தான் தெரியுங்களா, நம்ம தான் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம்ல, இது தெரியாதா அப்படின்னு சொல்லிடலாம். அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு ப்ராப்பரான ஆட்கள் அவங்க வந்து அதுக்குன்னே இருக்காங்க. அவங்க வந்து கரெக்டாக நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதனால ஒரு ஃபவுண்டேஷன் டிசைன் இந்த மாதிரியான விஷயங்களில் நமக்கு எந்த விதமான சந்தேகங்கள் வந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் எங்கே கிடைக்கும்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட தான் கிடைக்கும். நீங்கள் நார்மலாக யார்கிட்டையும் பக்கத்தில் இருக்க வீடு கட்டுறாரு, அவர் பெரிய கான்ட்ராக்டர் 2 வருஷமாக இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுக்கலாம், இவர்கிட்ட கேட்டுக்கலாம். இல்லை எதிர்த்தாப்புல பெரிய வீடு கட்டுறாங்க, அவங்களே இவ்வளோதான் ராடு போடுறாங்க, நம்ம அதோட கம்மியாக போட்டுக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களோட சப்போர்ட், நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்பேன் எவ்வளோ, அது சிம்பிளி சப்போர்ட்டோட கேண்டிலீவரா இதெல்லாம் பொறுத்து தான் உங்களோட டிசைன் எல்லாமே இருக்கும். அதனால் செல்ஃபாக டிசைன் பண்ணுறது, அடுத்தவங்களை பார்த்து பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள் வீடு நல்லா வரணும்னா தயவு செய்து பர்சன் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிங்க. ஒரு சிவில் இன்ஜினியரை கன்சல்டண்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு எல்லா விஷயமும் நீங்கள் கட்டக்கூடிய வீடு ஒரு நல்ல வீடாக வரும், நல்ல குவாலிட்டியாக நல்ல லைஃப் உள்ள மாதிரி. ஓகே, நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஏற்புடையதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை கட்ட போகிறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே அலர்ட் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதனால் வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.